Good morning, students. This is Jayanti Miss from Social Department. நம்ம பார்த்தோம்னா ஹிஸ்ட்ரியில் யூனிட் 7ல் ஆன்டி கலோனியல் மூமெண்ட்ஸ் அண்ட் த பர்த் ஆஃப் நேஷ்னலிசம் லெசனில் பார்ட் 1ல் பீசன் அண்ட் ட்ரைபல் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம். பார்ட் 2ல் கிரேட் ரிவோல்ட் ஆஃப் 1857 பார்த்தோம். பார்ட் 3ல் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பார்த்தோம். இன்றைக்கி பார்ட் 4ல் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அண்ட் ஹோம் ரூல் லீக் பார்க்க போகிறோம். Partition of Bengal. Partition of Bengal in 1905 was the most unpopular of all. The partition led to the widespread protests all across India, starting a new phase of the Indian national movement. The idea of partition was devised to suppress the political activities against the British rule in Bengal by creating a Hindu-Muslim divide. Partition of Bengal 7.5ல பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் பார்க்குறோம். வங்க பிரிவினை அப்படின்னு தமிழில் சொல்லணும். 1905ல் வங்க பிரிவினை அப்படிங்கிறது ஒரு பெரிய அதிருப்தியை கொடுத்துச்சு. இந்தியா முழுக்க இருக்கிற விரிவான போராட்டங்கள் எல்லாமே இதுக்காக தான் பரவ ஆரம்பிச்சிது. அண்ட் இந்திய தேசிய இயக்கத்துக்கு, அதாவது இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட இயக்கத்துக்கு புதிய அத்தியாயத்தை இதுதான் உருவாக்குச்சு. இந்துக்கள், முஸ்லீம்கள் இவங்களுக்கு இடையே இருக்கிற அந்த பிளவை உருவாக்கி வங்காளத்தில் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக நடந்த அரசியல் நடவடிக்கைகளை அடக்க வங்க பிரிவினை பிளான் பண்ணி கொண்டு வரப்பட்டுச்சு. அதில் ஃபஸ்ட்டு ஹிந்து முஸ்லீம் டிவைட். இட் வாஸ் ஓப்பன்லி stated that the objective of partition was to curtail Bengali influence and weaken the nationalist movement. By placing Bengal under two administrative units, Curzon reduced the Bengali-speaking people to a linguistic minority in a divided Bengal. Curzon assured Muslims that in the new province of East Bengal, Muslims would enjoy a unity which they've never enjoyed since the days of the Mughals. Instead of dividing the Bengali people along the religious line, partition united them. The growth of regional language newspapers played a role in building a sense of proud Bengali identity. இப்போ பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலில் ஃபஸ்ட்டு ஹிந்து முஸ்லீம் டிவைட், அதாவது இந்து முஸ்லீம் பிரிவினை அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வங்காளத்தில் இருக்கக்கூடிய அந்த வங்காளிகள், அதாவது பெங்காலியன்ஸோட ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தி அங்கே இருக்கிற அந்த தேசியவாத இயக்கத்தை ஒரு பவர் இல்லாமல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை ஒரு முக்கிய நோக்கமாக வச்சு தான் இந்த வங்க பிரிவினையே செய்யப்பட்டுச்சு. அதுக்காக தான் இந்த வங்க பிரிவினையே செய்யப்பட்டுச்சுங்கிறத வெளிப்படையாகவே இங்கிலீஷ் சொன்னாங்க. வங்காளத்தை பிரித்து 2 நிர்வாக பிரிவுகளின் கீழே வங்காள மொழி பேசும் மக்களாகவும் சிறுபான்மையினர் என்ற தகுதிக்கு கர்சன் பிரபு குறைச்சி விட்டார். அதாவது வங்காள மொழி பேசுகிற மக்களை மொழி சிறுபான்மையினர் அப்படின்னு மென்ஷன் பண்ணி அவங்களோட தகுதி இதுதான் அப்படின்னு கர்சன் பிரபு அவங்களோட தகுதியை குறைச்சி விட்டுருந்தார். முகலாயர்களோட ஆட்சி காலங்களில் கூட அனுபவிக்காத ஒற்றுமையை முஸ்லீம்கள் கிழக்கு வங்காளம் என்ற புதிய மாகாணத்தில் அனுபவிப்பாங்க அப்படின்னு கர்சனு உறுதியளித்தார். மத அடிப்படையில் வங்காள மக்களை பிரிக்க நினச்ச இந்த பிரிவினையான செயலானது அவங்கள பிரிப்பதற்கு பதிலாக ஒன்று சேர்த்துச்சு. வங்காளத்தோட அடையாளத்தை உணர்வு பெருமையோடு உருவாக்க அந்த வட்டார மொழி பத்திரிகைகளோட வளர்ச்சி பெரிய பங்காக இருந்துச்சு. ஆன்டி பார்ட்டிஷன் movement. With the failure to annul the partition, moderate leaders were forced to rethink their strategy and look for new techniques of protest. The boycott of British goods was one such method. However, the agenda of Swadeshi movement was still restricted to secure an annulment of a partition, and the moderates were very much against utilizing the campaign to start a full-fledged passive resistance. The militant nationalists, on the other hand, were in favor of extending the movement beyond Bengal and to initiate a full-scale mass struggle. The day Bengal was officially partitioned, 16th October 1905, was declared as a day of mourning. Thousands of people took part in the Ganga and marched on the streets of Calcutta singing Bande Mataram.
நெக்ஸ்ட் நம்ம செகண்டாக பார்க்க போகிறது ஆன்டி பார்ட்டிஷன் மூமெண்ட், அதாவது பிரிவினைக்கு எதிரான இயக்கம். இந்த பெங்காலை பார்த்திங்கன்னா பிரித்ததை தடுக்க தவறிய மித தேசியவாத தலைவர்கள் தங்களுடைய உக்திகள் பற்றிய மறு சிந்தனைக்கு தள்ளப்பட்டாங்க. ஆர்ப்பாட்டங்களுக்கு புதிய வழிமுறையும் அவங்க தேட தொடங்கினாங்க. பிரிட்டிஷ் பொருட்களை புறக்கணிக்கிறது அதில் ஒரு முக்கியமான மெத்தடாக அவங்க ஃபாலோ பண்ணாங்க. இருந்தாலும் சுதேசி இயக்கத்தோட கொள்கை பார்த்திங்கன்னா வங்க பிரிவினைக்கு திரும்ப பெறுவதை உறுதி செய்வதில் இன்னமும் கட்டுப்பட்டு தான் இருந்துச்சு. முழுமையான மறைமுக எதிர்ப்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிரச்சாரத்தை பயன்படுத்த மித தேசியவாதிகள் ஆதரவாக இல்லாமல் இருந்தாங்க. ஸோ இன்னொரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா தீவிர தேசியவாதிகள் வங்காளத்தை தாண்டி இந்த இயக்கத்தை விரிவு பண்ணுறதுக்கு மிகப்பெரிய அளவில் பொதுமக்கள் போராட்டத்தை துவங்க ஆதரவாக இருந்தாங்க. 1905 அக்டோபர் 16 வங்காளம் அதிகாரப்பூர்வமாக பிரிவினையான போது அந்த நாள் துக்க நாளாக அறிவிக்கப்பட்டுச்சு. ஆயிரக்கணக்கான மக்கள் பார்த்திங்கன்னா கங்கை நதியில் புனித நீராடி வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடலை பாடியபடி கல்கத்தாவில் ரோட்டில் எல்லாமே அணிவகுத்து போனாங்க. தேர்டா பாய்காட் அண்ட் ஸ்வதேஷி மூமெண்ட் இன் பெங்கால் 1905 to 1911. Boycott and Swadeshi were always interlinked to each other and part of the wider plan to make India self-sufficient. 4 major trends can be discerned during the Swadeshi movement in Bengal. First one, the moderate trend. Second, constructive Swadeshi. Third, militant nationalism. Fourth, revolutionary terrorism. நம்ம தேர்டாக பார்க்க போகிறது பார்த்தோம்னா பாய்காட் அண்ட் ஸ்வதேஷி மூமெண்ட் இன் பெங்கால், அதாவது வங்காளத்தில் பாய்காட் அப்படின்னா புறக்கணிக்கிறது, வங்காளத்தில் புறக்கணிக்கிறதும் அண்ட் சுதேசி இயக்கமும் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது இந்த புறக்கணிப்பு அப்படிங்கிறது எதுக்குமே அதாவது ஃபாரின் குட்ஸு இங்கிலீஷோட எந்தையுமே அக்செப்ட் பண்ணிக்காமல் வேண்டான்னு ஒதுக்கி தள்ளுறது தான் பாய்காட், புறக்கணிப்பு அப்படின்னு சொல்லுவோம். புறக்கணிப்பும் சுதேசி இயக்கமும் இந்தியாவை தற்சார்பு அடைய செய்யும் அப்படின்னு ஒரு விரிவான திட்டத்துக்குள்ள ஒரு பகுதியாக எல்லாரும் சேர்ந்து இணைந்து செயல்பட ஆரம்பித்தாங்க. வங்காளத்தில் சுதேசி இயக்கத்தின் போது ஒரு 4 முக்கியமான போக்குகள் இருந்துச்சு. அதில் ஃபஸ்ட்டு மிதவாத போக்கு, செகண்டு ஆக்கப்பூர்வ சுதேசி, தேர்டு தீவிர தேசியவாதம், ஃபோர்த்து புரட்சிகர தேசியவாதம் அப்படிங்கிற 4 முக்கியமான போக்குகள் தான் இருந்துச்சு. அதில் கன்ஸ்ட்ரக்டிவ் சுதேசி, the constructive programs largely stretched upon self-help. It focused on building alternative institutions of self-governance that would operate free of British control. Swadeshi shops sprang all over the place, selling textiles, handlooms, soaps, earthenware, match and leather goods. என்ன சொல்கிறாங்க, அதாவது அந்த கன்ஸ்ட்ரக்டிவ் சுதேசி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆக்கப்பூர்வ சுதேசி. ஆக்கப்பூர்வ சுதேசியோட ஒர்க் எப்படி இருந்துச்சுன்னா திட்டங்கள் அனைத்துமே பெரும்பாலும் சுய உதவியே தான் வலியுறுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ட்ரெஸ்ஸஸ்ஸு, கைத்தறி ஆடைகள், சோப்பு, மண்பாண்டங்கள், தீப்பெட்டி, தோல் பொருட்கள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா எங்கும் பரவி இருந்த அந்த சுதேசி கடைகளில் மட்டும்தான் விற்கப்பட்டுச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது passive resistance. From 1906 the Swadeshi movement took a turn. Under this new direction, the Swadeshi program included 4 points: boycott of foreign goods, boycott of government schools and colleges, course, titles and government services, development of Swadeshi industries, national schools, recourse to armed struggle if British repression went beyond the limits of endurance. மறைமுக எதிர்ப்பு, அதாவது passive resistance அப்படின்னா மறைமுக எதிர்ப்பு. 1906 சுதேசி இயக்கம் பார்த்திங்கன்னா ஒரு மாற்றுப்பாதையில் செல்ல ஆரம்பிச்சிச்சு. இந்த புதிய திசையில் சுதேசி இயக்கம் 4 சிறப்பம்சங்களை கொண்டிருந்துச்சு. அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்நிய பொருட்களை புறக்கணிப்பது, செகண்டு அரசு பள்ளிகள் கல்லூரிகளை புறக்கணிக்கிறது, தேர்டு நீதிமன்றங்கள், இங்கிலீஷ் கொடுத்த பட்டங்கள் அண்ட் அரசு சேவையை புறக்கணிக்கிறது, லாஸ்ட்டாக சுதேசி தொழிற்சாலைகளை மேம்படுத்துவது. இந்த 4 தான் சுதேசி இயக்கத்தோட முக்கிய அம்சமாக இருந்துச்சு.
Next, militant nationalism. Lala Lajpat Rai of Punjab, Bal Gangadhar Tilak of Maharashtra, and Bipin Chandra Pal of Bengal were three prominent leaders during the Swadeshi period and were referred to as Lal, Bal, Pal triumvirate. Punjab, Bengal, and Maharashtra emerged as the hotbed of militant nationalism during the Swadeshi movement. In South India, Tuticorin became the most important location of Swadeshi activity with the launch of a Swadeshi steam navigation company by V.O. Chidambaranar. அதாவது தீவிர தேசியவாதம். மிலிட்டன் நேஷனலிசம் அப்படின்னா தீவிர தேசியவாதம். பஞ்சாபில் லாலா லஜ்பத் ராய், மகாராஷ்டிராவில் பாலகங்காதர திலக் அண்ட் வங்காளத்தை சேர்ந்த பிபின் சந்திரபால் இந்த மூணு தலைவர்களுமே பார்த்திங்கன்னா சுதேசி காலத்தில் எப்பொழுதும் ஒரு மூவர் கூட்டணியிலே இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா லால், பால், பால் அப்படின்னு சொன்னாங்க. சுதேசி இயக்கத்தின் போது பார்த்திங்கன்னா தீவிர தேசியவாதிகளோட இயங்குத்தலமாக பஞ்சாப், மகாராஷ்டிரா, பெங்கால் இது எல்லாமே இருந்துச்சு. தென்னிந்தியாவில் V.O. சிதம்பரனார் பார்த்திங்கன்னா சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினதை அடுத்து தூத்துக்குடி சுதேசி இயக்கத்தின் மிக முக்கிய தலமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்வராஜ் ஆர் பொலிட்டிக்கல் இண்டிபெண்டன்ஸ். One of the common goals of the extremist leaders was to achieve Swaraj or self-rule. However, the leaders differed on the meaning of Swaraj. For Tilak, Swaraj was the attainment of complete autonomy and total freedom from foreign rule. Swaraj or political independence, அதாவது சுயராஜ்யம் அல்லது அரசியல் சுதந்திரம். சுயராஜ்யம் அல்லது தன்னாட்சி அடைவது தான் தீவிரவாத தன்மை கொண்ட தலைவர்களோட பொது குறிக்கோள்களை ஒன்றா இருந்துச்சு. இருந்தாலும் சுயராஜ்யம் அப்படிங்கிற வார்த்தையோட பொருளில் தலைவர்கள் வேறுபட்ட கருத்தை வச்சுருந்தாங்க. திலகரை பொறுத்த வரைக்கும் சுயராஜ்யம் அப்படிங்கிறது என்னென்னா முழுமையான தன்னாட்சி அண்ட் அந்நிய ஆட்சியிலிருந்து முழுமையான விடுதலை பெறுவது மட்டுமா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் 7.6 நம்ம ஹோம் ரூல் மூமெண்ட் பார்க்க போகிறோம். ஹோம் ரூல் மூமெண்ட் 1916 to 1918. The Indian national movement was revived and also radicalized during the home rule movement led by Lokmanya Tilak and Annie Besant. World War I and Indian participation in it was the background for the Home Rule League. When Britain declared war against Germany in 1914, the moderate and liberal leadership extended their support to the British cause. It was hoped that, in turn, the British government would give self-government after the war. Indian troops were sent to several theatres of World War, but the British administration remained non-committal to such goals. What was seen as the British betrayal to the Indian cause of self-government led to a fresh call for a mass movement to pressurize the British government. 7.6 நம்ம ஹோம் ரூல் மூமெண்ட் பார்க்க போகிறோம். தன்னாட்சி இயக்கம் 1916 to 1918. லோகமானிய பாலகங்காதர திலக் அண்ட் அன்னி பெசன்ட் அம்மையார் அப்படிங்கிற 2 பேர்த்தோட தலைமையிலான தன்னாட்சி இயக்கம் இந்திய தேசிய இயக்கம் அப்படிங்கிற பேரில் புத்துயிரூட்டப்பட்டு தீவிரப்படுத்தப்பட்டுச்சு. முதல் உலக போரும் அண்ட் இந்தியா அந்த போரில் பங்கேற்றதும் தான் தன்னாட்சி இயக்கம் வரதுக்கு ஒரு பின்னணி காரணமாக இருந்துச்சு. 1914 பார்த்திங்கன்னா ஜெர்மனிக்கு எதிராக பிரிட்டன் ஒரு போர் அறிவித்த நிலையில் மித தேசியவாத அண்ட் தாராளமய தலைமையிலான பிரிட்டிஷாருக்கு ஆதரவை தந்துச்சு. அதற்கு பதிலாக பிரிட்டிஷ் அரசு பார்த்திங்கன்னா போருக்கு பிறகு தன்னாட்சியை இந்தியாவுக்கு வழங்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்பட்டுச்சு. பட் உலகப் போரில் பல அரங்குகளில் இந்திய துருப்புகள் அனுப்பப்பட்டுச்சு. ஆனால் இந்த குறிக்கோள்கள் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் அரசுக்கு எந்தவித உறுதிப்பாடும் இல்லாமல் கொடுத்துச்சு. இந்தியாவில் தன்னாட்சி வழிவகுக்க காரணத்துக்கு உதவாமல் ஆங்கிலேய அரசு ஏமாற்றியதால் ஆங்கிலேய அரசுக்கு நெருக்கடி தரும் புதிய மக்கள் இயக்கத்திற்கான அழைப்பாக இந்த ஹோம் ரூல் மூமெண்ட்டு இருந்துச்சு. இந்த ஹோம் ரூல் மூமெண்ட்டோட அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த ஹோம் ரூல் மூமெண்ட் டு அட்டைன் செல்ஃப் கவர்மெண்ட் within the British Empire by using constitutional means. To obtain the status of dominion, a political position accorded later to Australia, Canada, South Africa and New Zealand.
to use non-violent constitutional methods to achieve their goals. என்ன தன்னாட்சி இயக்கத்தோட குறிக்கோள்கள், அப்ஜெக்டிவ்ஸ்னால் குறிக்கோள்கள். ஃபஸ்ட்டு குறிக்கோள் என்ன? அரசியல் அமைப்பு வழிகளை பயன்படுத்தி பிரிட்டிஷ் பேரரசுக்குள்ள தன்னாட்சியை அடைவது. செகண்டு, தன்னாட்சி பகுதி, அதாவது டொமினியன் அப்படிங்கிற தகுதியை அடைகிறது. ஆஸ்திரேலியா, கனடா, சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் நியூசிலாந்து இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கு பின்னால் அந்த அரசாட்சி சாராத நிலை வழங்கப்பட்டுச்சு. அரசாட்சி சாராத நிலை அந்த இடங்களுக்கெல்லாம் வழங்கப்பட்டுச்சு. தேர்ட், அவர்களோட இலக்குகளை அடைய வன்முறை இல்லாத அரசியல் சாசன வழிமுறைகளை கையாள்வது அப்படிங்கிறது தான் இந்த ஹோம் ரூல் மூமெண்ட்டோட அப்ஜெக்டிவ்ஸாக இருந்துச்சு. லக்னோ பேக்ட் 1916, the home rule movement and the subsequent reunion of moderate and the militant nationalists opened the possibility of fresh talks with the Muslims. Under the Lucknow Pact, the Congress and the Muslim League agreed that there should be self-government in India as soon as possible. In return, the Congress leadership accepted the concept of separate electorate for Muslims. Lucknow Pact, தமிழில் லக்னோ ஒப்பந்தம் 1916. தன்னாட்சி இயக்கமும் அதனை அடுத்து மிதவாதிகள் அண்ட் தீவிர தேசியவாதிகளோட மறு இணைப்பு காரணமாக முஸ்லீம்களோட புதிய பேச்சுக்களான சாத்தியக்கூறு லக்னோ ஒப்பந்தத்தின் போது தான் ஏற்பட்டுச்சு. லக்னோ ஒப்பந்தம் 1916 நடந்தபோது காங்கிரஸ் கட்சியும் முஸ்லீம் லீக்கும் இந்தியாவில் தன்னாட்சி வேண்டும் அப்படிங்கிற ஒரு பொது கருத்தை ஏற்றுக்கிட்டாங்க. இதற்கு பதிலாக முஸ்லீம்களுக்கு தனி தொகுதிகளை வழங்கும் திட்டத்தை காங்கிரஸ் தலைமை ஏற்றுக்குச்சு. நெக்ஸ்ட்டு, British response. As the demand for Swaraj was raised by Tilak and Annie Besant that gained popularity, the British used the same old ploy to isolate the leaders by repressing their activities. In 1919, the British government announced the Montagu-Chelmsford reforms, which promised gradual progress of India towards self-government. This caused deep disappointment to Indian nationalists. In the further blow, the government enacted what was called the Rowlatt Act, which provided for arbitrary arrest and strict punishment. அதாவது பிரிட்டிஷாரோட ரெஸ்பான்ஸ், பிரிட்டிஷாரோட பதில் நடவடிக்கை என்னவாக இருந்துச்சுன்னா, சுயராஜ்யத்துக்கான கோரிக்கையை திலக்கும் ஆனி பெசன்ட் அம்மையாரும் ரைஸ் பண்ணதுனால அவங்க ரொம்ப பிரபலமானாங்க. அதை தொடர்ந்து தலைவர்களை தனிமைப்படுத்தி அவர்களோட செயல்பாடுகளை முடக்கணும். அதே பழைய திட்டத்தை ஆங்கிலேய அரசு என்ன பண்ணுச்சு, ஃபாலோ பண்ணுச்சு. 1990 மாண்டேகு செம்ஸ்ஃபோர்ட் சீர்திருத்தங்களை ஆங்கிலேய அரசு அனௌன்ஸ் பண்ணுச்சு. இந்த சீர்திருத்தத்தில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்தியா தன்னாட்சி நோக்கி படிப்படியாக முன்னேற உறுதி கூறப்பட்டுச்சு. இந்திய தேசியவாதிகளிடையே இது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு பேரிடியாக தன்னிச்சையான கைது அண்ட் கடும் தண்டனைகளோட கூடிய ரவுலட் சட்டத்தை அரசு புதுசாக கொண்டு வந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த லெசனில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த லெசனில் நம்ம என்ன பார்த்தோம்னா, 19th சென்ச்சுரியோடைய பேக் சைடில், அதாவது பின்னாடி பகுதிகளில் பார்த்திங்கன்னா, இங்கிலீஷு இந்தியாவில் காலனி அரசியல் அண்ட் பொருளாதார ஆதிக்கத்திற்கு எதிராக விவசாயிகள் அண்ட் பழங்குடியினரோட ஆர்ப்பாட்டங்களை ஈடுபடுவது அதிகரிச்சதுன்னு நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு ஆங்கிலேய எதிர்ப்புகள் பார்த்திங்கன்னா 1857 ஒரு பெரிய கிளர்ச்சியாக ஏற்பட்டுச்சு அப்படின்னும் இதில் நம்ம பார்த்தோம். அண்ட் கிளர்ச்சியோட தலைவர்கள் குறிக்கோள்கள் இல்லாமல் உள்ளூர் நோக்கங்களுக்காக கிளர்ச்சியை வழிநடத்திய போதிலும் கொடுங்கோன்மையான அந்நிய அரசுக்கு சவால் விட்டு எதிர்க்கும் வகையிலும் ஒரு முற்போக்கான முயற்சியாக 1857 ரிவோல்ட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சுரண்டல்வாத அடக்குமுறை சார்ந்த ஆங்கிலேய அரசுக்கு எதிரான பொது கருத்துக்களை உருவாக்கிய இந்திய தேசிய காங்கிரஸ் காலனி ஆதிக்கத்திற்கு எதிரான போராட்டங்களில் தங்களையும் ஈடுபடுத்தி கொள்ள இளைய தலைமுறையை ஊக்கப்படுத்திடுச்சு. தேசிய அரசியலில் பொதுமக்கள் பங்கேற்பதை அதிகரிக்க சுதேசி இயக்கம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. லாஸ்ட்டாக சூரத் பிளவுக்கு பின்னாடி காங்கிரஸ் உறுப்பினர்களை ஒன்று சேர்க்க தன்னாட்சி இயக்கம் உதவிச்சு அப்படின்னும் நம்ம பார்த்தோம். ஸோ ஹிஸ்ட்ரியில் யூனிட் 7 நம்ம
பீசன்ட் ட்ரைபல் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம். கிரேட் ரிவோல்ட்டு என்ன காரணத்துக்காக வந்துச்சு, எப்படி அடக்கப்பட்டுச்சு, ஏன் ஃபெயிலர் ஆச்சுன்னு பார்த்தோம். அண்டு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் யார் கொண்டு வந்தாங்க, அதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தோம். அண்ட் லாஸ்ட்டாக பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் பார்த்தோம். ஹோம் ரூல் மூவ்மெண்ட் பற்றி பார்த்தோம். கண்ணே, இதோட நம்மளுக்கு யூனிட் 7 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து ஒரு நியூ லெசனில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.